2 நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே பிறநாள் தினத்திற்காக வேண்டிய புத்தாடை வாங்கிவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த 15 வயது சிறுவன் ஜுனைத் ரயில் பயணத்திலே பல பேர் முன்னிலையிலே நெஞ்சில் கத்தியால் குத்தப்பட்டு அநியாயமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அவனுடைய சகோதரர்களும் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையின் பின்னணி என்ன? ஏன் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? அந்த சிறுவன் கொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன? வேறொன்றும் இல்லை, அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்ற ஒரே காரணம்தான். 1000 காரணங்களை பல பேர் சொன்னாலும் கூட அதன் பின்னணியிலே இருக்கிற ஒற்றை காரணம் முஸ்லீமாக இருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த சிறுவனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட நெடிய படுகொலையினுடைய ஒரு தொடர்ச்சி தான். இதுதான் முதலாக நடந்திருக்கிற படுகொலை அல்ல. இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் இருந்து நடைபெற்ற எண்ணற்ற பல படுகொலைகளுடைய இறுதியாக தற்பொழுது இந்த படுகொலை அரங்கேறி இருக்கிறது. நாளுக்கு நாள் இது வளர்ந்து கொண்டே செல்கிறது. இவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள்? யார் செய்கிறார்கள்? இதையெல்லாம் முறியடிப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து அதற்கு உரிய தகுந்த வியூகங்களை வகுத்து இதை எதிர்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கோ நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று வாய் மூடி மௌனமாக நாம் இருக்க முடியாது. நேற்றைக்கு டெல்லியிலே நடைபெற்ற நிகழ்வு தமிழகத்திலே நடப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று சொல்ல முடியாது. டெல்லி மட்டுமல்ல, உலகத்தின் எந்த பகுதியிலே இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்றாலும் முஸ்லிம்கள் அதை பார்த்து மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்க முடியாது. அதனை தடுப்பதற்கு, இனிமேல் தொடராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்தித்தாக வேண்டும். அந்த வகையிலே இதை யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால், மதத்தை மையமாக வைத்து அதன் தலைமை பீடத்திலே அமர்ந்து கொண்டு அதை தன்னுடைய சுயநல ஆதாயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் இதை தூண்டிவிடுகிறார்கள். அதை தாண்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ, யார் பாதிக்கப்படுவார்கள்? ஒழுக்கத்தை விரும்பாதவர்கள், லஞ்ச பேர்வழிகள், ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை திட்டத்தை விரும்பாதவர்கள், அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை வெறுப்பார்கள். ஏனென்றால் இஸ்லாம் வளர்ந்தால் அதற்கெல்லாம் சாவு மணி அடித்துவிடும். அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அந்த தலைமை பீடத்திலே இருந்து மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். எதனால் உருவாக்குகிறார்கள்? இதனுடைய வளர்ச்சியினால் அவர்களுக்கு சில பாதிப்பு ஏற்படுகிறது. 1000 பேருக்கு தலைவனாக இருந்தவன் அங்கிருந்து ஒரு 50 பேர் இஸ்லாத்தை நோக்கி திசை மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் 950 பேருக்கு தலைவன் என்ற பெயரில் அவர்களுடைய அந்த அதிகார வரம்பு சுருங்கி விடுகிறது. அதனால் இதை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் மீதான, முஸ்லிம்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனை எதிர்கொள்வது எப்படி? செய்கிறவர்கள் ஒரு சிறிய கூட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கும் செய்தார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள், நாளைக்கும் செய்வார்கள். அந்த செய்யக்கூடிய ஒரு சிறு கூட்டம் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்படி வருகிறார்களோ அதே வழியில் நாமும் பதிலடி கொடுத்து விடலாம். அதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆற்றலை இந்த தேசத்திலே வழங்கி இருக்கிறான். அதிலே நாம் எல்லளவும் குறை வைக்கப் போவதில்லை. நம்மை தேடி அதுபோன்ற தாக்குதலுக்கு அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் வருகிற அதே வழியிலே பதிலடி கொடுப்பதற்கு நம்முடைய சமுதாயம்